8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. கம 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 சமையல். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயிலும் எச்சி தான் ஊறும். ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ வந்து இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பராக ஒரு இந்த மசால் கறின்னு சொல்லுவாங்க என்னோடய ஸ்டைலில் ஒரு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இது எல்லாத்துக்கும் காம்பினேஷன் ஆகும். சாதத்துக்கு கூட வச்சு சும்மா ஒரு அப்பளம் ஒருத்த கூட சாப்பிட்லாம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க. வறுக்க போகிறோம். அதுக்கு வந்து சோம்பு இருக்குது பாருங்கள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூனு கசகசா எடுத்துக்கிறேன், பப்பி சீடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கசகசா. ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய். இதை வந்து லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல். ஃபஸ்ட்டு மசாலா வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் பாருங்கள். இது வந்து தனியாத்தூள், இது ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன் பாருங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நிச்சயம் காரம் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சோம்பு கசகசா பட்டை, அதையும் இதில் போட்டுடலாம். ரொம்ப ஈஸிங்க, டக்குன்னு பண்ணிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஸ்லிம்மில் வச்சுங்க. அந்த பச்சை வாசம், அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசம் போகணும். அதுக்காக லைட்டாக ஒரு வறுப்பு வறுத்துக்கலாம். ரொம்ப கறியை விட்றாதீங்க, அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிரும். லைட்டாக அந்த வாசம் வரந்தறிங்க நம்ம வறுத்துடலாம். 5 நிமிஷத்தில் இந்த குழம்ப நம்ம வந்து குக்கரில் வச்சிடலாம். ரொம்ப ஈஸி. பாருங்கள், லைட்டாக வறுத்துட்டேன். ஸ்லிம்மிலே தான் இருக்குது, ரொம்ப வந்து இது பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய், இதை இறக்கி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடயே சேர்த்துட்டு ஒரு கிளறிடலாம். இது தாங்க மசாலா அரைக்க தேவைப்படுறது, வேறு எதுவுமே தேவை கிடையாது. இது இன்னும் லைட்டாக ஆறினோன்னா இப்போ சூடே இல்லை. இது அப்படியே நம்ம மிக்சியில் வந்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன பாருங்கள், நல்ல மசிய அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சா போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கை பொடிசாக நறுக்கி எடுத்துகிட்டு குக்கரில் வந்து எப்படி அதை செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. சின்னதாக 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. இதை நம்ம நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், அதை வந்து இந்த பாருங்கள் இந்த சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க. ரொம்ப பொடிசாக இருந்தால் முழுசாக கூட போட்டுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போடணும், போட்டால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை நம்ம தோலை சீவிட்டு லைட்டாக கழுவி எடுத்துட்டோம். பெருசாக வேணால் பெருசாக வெட்டிக்கலாம், ஆனால் நான் கொஞ்சம் பொடிசாக வெட்டிக்கிறேன். இது நீங்கள் வந்து பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த மசாலா அரைச்சிட்டு பெருசாகவே கூட வெட்டிங்க. இந்த பாருங்கள், நான் இந்த மாதிரி இந்த சைஸில் நம்ம அந்த இதுக்கெல்லாம் வெட்டுவோம் பாருங்கள், பொரியலுக்கெல்லாம் வெட்டுவோம்ல, இந்த சைஸில் தான் வெட்டுறேன். இந்த வெங்காயத்தோடைய ஒன்றா போட்டு வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சுக்கலாம். நீ கடையில் சேர்ந்தாலும் செய்யலாம், நான் குக்கர்லாம் ஒரு விசில் போட்டு அப்படியே எடுத்துருவேன். தேங்காய் எண்ணெய் தான் வாசனையாக இருக்கும் பாருங்கள். கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சி. நான் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். நம்ம இதில் பட்டை கிட்ட எதுவுமே போட தேவையில்லைங்க, வெறும் கடுகை போட்டு தாளிச்சிட்டு குழம்பு தாளிக்கிற மாதிரி தான் இந்த அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுற போகிறோம். வெங்காயம்லாம் வதக்கிற வேலையே கிடையாது. இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அந்த உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் சேர்த்தே போட்டுடலாம். போட்டு லைட்டாக 2 வதக்கு, அப்படி இப்படி 2 வதக்குங்க. கொஞ்சமாக நம்ம தேவைக்கு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஸ்லிம்மில் வச்சுட்டு நம்ம இன்னும் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் பேஸ்ட்டு, அதை எடுத்து இதில் கொட்ட போகிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் குலுக்கி இதில் ஊற்றிக்கலாம்.
டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்சு அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலக்கிட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் போட்டு இறக்கிடலாம். விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ விசில் அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணுவோம். சூப்பராக கரெக்டாக வந்து நிற்கிது பாருங்கள். இப்போ நம்ம நல்லா எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு ஆப்பை வச்சு நல்லா இந்த இதெல்லாம் லைட்டாக மேக்ஸ் பண்ணி இந்த உருளைக்கிழங்க விட்டுறலாம். உங்களுக்கு முழுசாக வேணும்னா அப்படியே போட்டுடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா கழுவி வச்சுருக்கேன், இதில் போட்டுடலாம். இப்படி இறக்கும்போது கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம வச்சோன்னு வச்சிங்களா, சூப்பர் வாசனையாக இருக்கும். பாருங்களேன், அப்படியே கறி குழம்பு மாதிரியே இருக்குதுங்க. ஒரு சண்டே சமயத்தில் நமக்கு கறி வாங்க முடியலை, கொஞ்சம் பட்ஜெட் கையில் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இந்த உருளைக்கிழங்கு போட்டு இது கூட மீன் மேக்கர் போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் ப்ளெயினாக அந்த உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் அவ்வளோதான். சிம்பிளாக டக்குன்னு ஈஸியாக 5 நிமிஷத்தில் வச்சிடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாத்துக்கும் இதை வச்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கண்ணே. இந்த மாதிரிங்க பஞ்சு போல் ஆப்பம் நம்ம வீட்டிலே சுட்டு இந்த மாதிரி ஒரு குழம்பும் வச்சு இதில் நல்லா இப்படி தொட்டு இப்படி வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுருங்களேன், அடிப்பொலி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. இப்படி இடியாப்பத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். என்னோடய சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து மசால் கறி வைக்கிறது நீங்கள் போடுங்க, வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக இப்போ நான் மசால் கறி வீடியோ போட்டிருக்கிறேன். சப்ஸ்கிரைபருக்கும் வேறு என்னென்ன வேணும்னு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய புதுசாக நான் வந்து செஞ்சு காட்டுறேங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா?